ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தோசை மாவு அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பதம் அளவுக்கு கரைக்கணும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கடுகு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஜீரகம் மாதிரி வச்சு இப்போ நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் சுண்டல் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சின்ன தக்காளி பெருசுனா 1 சேர்த்துக்கோங்க. 2 கரடி சின்னதாக இருக்குது அதை சேர்த்துட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிக்கோங்க. இப்போ அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.